என்னங்க காய்கறியெல்லாம் காட்டுறீங்க பார்க்குறீங்களா? ஐப்பசி 1 பிறந்துருச்சு இல்லைங்க. ஐப்பசினாலே சிவனுக்கு அன்னாபிஷேகம் தான். நல்ல அன்னத்தால் அவ்வளோ அழகாக முகம் வச்சு கண் வச்சு அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணுவாங்க. எல்லா சிவன் கோயில்லையும் அன்னாபிஷேகம் பௌர்ணமி. ஐப்பசினாலே அன்னாபிஷேகம் தான். அதேமாரி காய்கறிகளை வச்சு அலங்காரம் அவ்வளோ அருமையாக நடக்கும். இன்றைக்கி ஐப்பசி மாதம் பிறந்துருச்சு இல்லையா, அதனால தான் அன்னாபிஷேகத்துக்கு நான் போடலான்னு போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். சில டிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். வீட்லேயே நம்ம எப்படி அன்னாபிஷேகம் அவ்வளோ அருமையாக கொண்டாடலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கூட்டத்தில் போய் கோயிலில் பார்க்குறதுக்கு வீட்டில் கூட நம்மளே வந்து அன்னாபிஷேகம் எப்படி பண்ணலான்றதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இன்றைக்கி வந்து மாதப்பிறப்பு ஐப்பசி 1, அதனால் அன்னாபிஷேகம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அன்னாபிஷேகத்தில் காய்கறிகளை வச்சு அலங்காரம் பண்ணுவாங்க. ஐப்பசி மாதம்னால நாங்கள் அன்னாபிஷேகம் ஞாபகம் வரும். இன்னொன்று ஐப்பசினா உங்களுக்கு தீபாவளி தீபங்கள் ஏற்றி நம்ம வழிபடுறது. அதனால தான் உங்களுக்கு அன்னாபிஷேகம் அன்னத்தால் லிங்கம் பண்ணி தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் நமக்கு வந்து ரொம்ப அவ்வளோ நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்குங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த பதிவு நான் போட்டேன். இன்னொரு விஷயம் என்னும்போது, இந்த ஐப்பசி மாதம்னாலே உங்களுக்கு கரெக்டாக அந்த பௌர்ணமி ஐப்பசி பௌர்ணமினாலே உங்களுக்கு திருமூலனுடைய குரு பூஜை, அவருடைய சமாதி நாள். திருமூலர் அவரை வணங்குறது மூலமாக பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி சித்தர்கள் கோயிலுக்கு போகும்போது நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும். அதையும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் தான். அதனால் இங்கே பாருங்கள், நம்ம இங்கே ஆணையூர் ஐராவதி கோயிலில் வந்து நடந்த உங்களுக்கு அன்னாபிஷேகம் தான். ஃபுல்லாக எவ்வளோ அருமையாக அலங்காரம் பண்ணி சுயம்பு ஸ்தலங்க, அவ்வளோ அருமையாக அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க. இதையே நம்ம வீட்டில் எவ்வளோ அருமையாக அலங்காரம் பண்ணலாம், வீட்டில் எவ்வளோ சிம்பிளாக பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சுட சுட அன்னம் எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு டம்ளரில் நல்ல நெய் தடவி நம்ம சாதத்தில் வச்சுட்டு உங்களுக்கு என்னென்ன டிசைனில் நீங்கள் வேணுமோ அழகாக நீங்கள் வந்து அன்னத்திலே லிங்கம் பண்ணலாம். சக்கரை பொங்கலில் லிங்கம் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து வெண்பொங்கலில் லிங்கம் பண்ணலாம். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து சாதத்துலேயும் உங்களுக்கு லிங்கம் பண்ணலாம். எப்போவுமே உங்களுக்கு சிவபெருமானுக்கு 365 திரி போட்டு ஏற்றுவாங்க. அந்த திரியை நீங்கள் வச்சுக்கிட்டு ஏற்றலாம். பழ லிங்கங்கள் பண்ணலாம். நெல்லிக்காயில் லிங்கம் பண்ணலாம். எலுமிச்சம்பழத்தில் லிங்கம் பண்ணலாம். அதை வச்சுட்டு நம்ம அழகாக உங்களுக்கு வீட்லேயே நம்ம சாமி கும்பிடலாம். விளக்கெல்லாம் ஏற்றி கும்பிடலாம். அதுக்கு தான் உங்களுக்கு இந்த பதிவு நான் போட்டிருக்கேன். வாங்க நம்ம என்னென்ன லிங்கம் என்னென்ன டிசைனில் பண்ணலான்னு நம்ம பார்ப்போம். தீபங்களோடு ஐப்பசி மாதத்தை நம்ம கும்பிடுவோம். சுட சுட சாதம் எடுத்துக்கணும். உங்களுக்கு எந்தெந்த டிசைனில் வேணுமோ அந்த டிசைனில் நீங்கள் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து நெய் தடவிக்கலாம். அப்போ தான் வந்து சாதம் அப்படியே உங்களுக்கு ஒட்டாமல் விழுகும். இந்த மாதிரி தை சாதம்லேயும் பண்ணலாம், ஒயிட்லேயும் பண்ணலாம், வெண்பொங்கல்லையும் பண்ணலாம், சக்கரை பொங்கல்லையும் பண்ணலாம். இதில் கொஞ்சம் கலர் மஞ்சள் தடவினா மஞ்சள் இங்கே வரும். கொஞ்சம் பச்சை கலர் நம்ம வந்து தடவினா பச்சை இங்கே வரும். குங்கும கலர் வேணும்னா சக்திக்கு வந்து நம்ம குங்கும கலர் வச்சுக்கலாம். ஒரு வில்லுவை வச்சு கொஞ்சம் அர்ச்சனை வச்சு நம்ம அழகாக கையில் வந்து உங்களுக்கு அன்னத்தை வச்சு நம்ம ஆரத்தி எடுக்கலாம். ஃபுல்லாகவே ஐப்பசி மாதம் இல்லையா, சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம். எவ்வளோ வந்து அன்னத்தில் அபிஷேகம் பண்ணாலும் அவர் சந்தோஷம். எப்படி வந்து அவர் சிவபெருமான அபிஷேக பிரியரோ அதே மாதிரி அன்னப்பிரியர். அதனால் இந்த ஐப்பசி மாதத்தில் இன்னும் விசேஷம் பாருங்கள். உங்களுக்கு தீபாவளி வந்து அன்னபூரணியை வணங்குவாங்க. அன்னபூரணி காசியில் இந்த ஒரு நாள் திறப்பாங்கன்னுவாங்க. அதே பாருங்கள், சிவனுக்கு வந்து இந்த ஐப்பசி மாதத்தில் தான் உங்களுக்கு அன்னாபிஷேகம். எவ்வளோ பொருத்தமாக இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் நம்ம அதெல்லாம் யோசித்து பார்த்தோம்னா எவ்வளோ கரெக்டாக லிங்க் வருதுங்க. விளக்குகள், அன்னபூரணி, சிவனுக்கு அன்னாபிஷேகம், திருமூலர், எல்லா விசேஷங்களும் எவ்வளோ அருமையாக வருது பார்த்தீங்களா? அதனால் நம்ம வீட்லேயே இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த டிசைன் பெரிய லிங்கம் வேணும்னா பெரிய கப் எடுத்துக்கலாம். அதே மாதிரி மேலே டம்ளர் சைஸ் வாரியாக நீங்கள் எடுத்துக்கலாம். வித்தியாசமான லிங்கங்கள் வந்து பண்ணலாம். இந்த பட்டையாக டம்ளர் கண்ணாடி டம்ளருக்கு பாருங்கள், அதெல்லாம் எடுத்திங்கன்னா பட்டை லிங்கம் மாதிரி உங்களுக்கு வரும். அதனால் உங்களுடைய ஐடியா தான். அந்த மாதிரி ஐடியா எடுத்து நீங்கள் அழகாக வீட்லேயே லிங்கம் பண்ணலாம். டெய்லி லிங்கம் பண்ணி கும்பிடலாம். ஐப்பசி பௌர்ணமிக்கு அன்னாபிஷேகத்தான் பண்ண கிடையாது. இந்த ஐப்பசி மாதம் ஃபுல்லாக ஏதாவது ஒரு லிங்கம் கருவறையில் சாதம் சுட சுட வைக்கிறீங்களே, சும்மா ஒரு டம்ளரில் ஒரே அப்படி வச்சா கூட போதும். நீங்கள் பேஸ்மெண்ட்டை உங்களுக்கு ஆவடியார் கூட தேவையில்லை, அது கூட லிங்கம் தான். நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நமக்கு லிங்கம். அதனால் நீங்கள் அழகாக வீட்டிலே பண்ணுங்கள். பழங்கள் போது நீங்கள் எலுமிச்சம்பழம், நெல்லிக்காய் வச்சு அழகாக அதுக்கும் வச்சு நீங்கள் பழலிங்கமும் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலேயே பண்ணி கும்பிடும்போது நமக்கு மனசுக்கு நிறைவாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நம்மளே வீட்டில் அன்னலிங்கம் வச்சு கும்பிட்றமேன்ட்டு அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்கு தான் இந்த வீடியோ போட்டேன். தீபங்களுக்கு தகுந்த மாதிரி விளக்கெல்லாம் ஃபுல்லாக தீப ஒளி நம்ம ஏற்றிக்கிறோம். தீபாவளிக்கு ஏற்றிக்கிறோம். ஐப்பசிக்கு வந்து உங்களுக்கு அன்னாபிஷேகத்துக்கும் நமக்கு அன்னலிங்கம் மேலே வந்து உங்களுக்கு வில்வ இலை எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். செம்பு தட்டில் வைக்கும்போது அதோடைய பவரை ஜாஸ்தி. சுற்றி காட்டுறேன் பாருங்கள். அது பார்க்கும்போது
அவ்வளோ அருமையாக இருக்குது. நமக்கு அப்படியே கண்ணெல்லாம் என்ன சொல்கிறது, அந்த வைப்ரேஷன் அதனுடைய விளக்குனுடைய இதுவை நம்மளால் பார்க்கவே முடியாதுங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒன்றி போய் பண்ணிங்கன்னா சிவபெருமானே வீட்டுக்கு வந்துடுவாருங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வீட்டிலையே டெய்லி ஒரு லிங்கம் பண்ணி வழிபடுங்க. அருமையான ஒரு வழிபாடு இந்த ஐப்பசி அன்னாபிஷேகம். நம்ம வீட்டுக்கு அன்னம் தட்டுப்பாடே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அன்னபூரணியும் அன்னாபிஷேகமும் ஒன்றாக வருகின்ற இந்த மாதம் சிறப்பான ஒரு மாதம். தீபாவளியும் சேர்ந்து வருகிறது. டெய்லி ஒரு அன்னம் வச்சு கும்பிடுங்க. நான் பண்ண அன்னம்லாம் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி சாதத்தில் கொஞ்சம் பச்சை கலர், நீங்கள் கேசரி கலர் இருக்கும், அந்த மாதிரி பச்சை கலர் குங்குமம் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்க்கும்போது அழகாக பச்சை கலர் மரகத லிங்கம் வந்துருச்சு பாருங்கள். எவ்வளோ லிங்கம் பிடிச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. அது டிஃபன் பாக்ஸில் அப்படியே அந்த அச்சு போட்டு மேலே வந்து சின்ன டம்ளரில் எடுத்து வச்சுட்டு அருமையாக இருக்குங்க. பார்க்கவே எவ்வளோ நல்லாயிருக்கு பார்த்தீங்களா. அதுதான் நம்ம இந்த மாதிரி ஐடியாஸ். இது நீங்கள் சிவப்பு கலர்லேயும் பண்ணலாம். சக்கரை பொங்கல் பண்ணேன். அதனால் வந்து உங்களுக்கு கருப்பட்டி போட்டு மண்டை வெல்லம் பொங்கல் பண்ணதுனால அந்த மண்டை வெள்ளத்தில் அழகாக லிங்கம் எடுத்துட்டேன். நம்மளோட ஐடியா தாங்க. சூப்பராக வச்சாச்சு. அதேமாதிரி மண்டை வெல்லம் விளக்கேற்றியாச்சு. அருமையாக இருக்குல்லங்க. பக்கத்தில் பாப்பா இருந்தாலா, பக்கத்து வீட்டில் அவளையும் கூப்பிட்டு சாமி கும்பிட்டா அதுவும் நமக்கு ஒரு சந்தோஷம் தானே.
நடராஜர் வச்சு அழகாக பச்சைலிங்கம் வச்சு விளக்கெல்லாம் ஏற்றும்போது தீபாவளிக்கு அன்னாபிஷேகத்துக்கும் அன்னபூரணிக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கு பாருங்கள். 365 திரி போட்டு ஏற்றிருக்கேன். எவ்வளோ நல்லாயிருக்கு பார்த்திங்கன்னா. குட்டியாக நந்தி வச்சுருக்கேன். அதில் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ஒவ்வொரு நாளும் ஒரு அண்ணன் லிங்கம் வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பார்க்கும்போது நமக்கு நல்லது நடக்குங்க. அதனால தான் உங்களுக்கு இன்றைக்கே இந்த வீடியோ போட்டேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் இல்லையா. இன்னையிலேருந்து நீங்கள் ஒவ்வொரு லிங்கமாக வீட்டில் சும்மா சாப்பிட்டு காலையில் தான் பொண்ணுன்னு கிடையாது. நீங்கள் சாதம் வைக்கும்போது அப்படியே சூடாக எடுத்து டம்ளரில் வச்சு அப்படியே வந்து சாமி ரூமில் வச்சு கும்பிடுங்க. நல்லதே நடக்குங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கும்போது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம பார்க்குறப்போ சில பேருக்கு இந்த ஐடியாலாம் தெரியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பார்க்கட்டும், பார்த்தோன்னா அவங்களுக்கும் ஒரு ஐடியா வரும். ஓகேவா? ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் உங்களுக்கு இந்த பிரம்ம கமலம் பூத்துச்சா, அதனால் அழகாக பிரம்ம கமலம் பூவை வச்சு அப்படியே ஒரு வீடியோ எடுத்தாச்சு. அருமையாக இருக்குது பார்த்தீங்களா?